வெல்கம் டு கேபிள்ஸ் ஃப்ளை டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WSE அந்த கம்பெனி இருந்து இப்போ புதுசாக ஒரு 19 கெட்டு மாடல் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இதே WSE பிராண்டில் உள்ள 19 கெட்டு EDFI டபுள் இன்புட்டு நம்மளே ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க மாடலு. அதில் என்னென்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பிரச்சனையில் என்னென்ன சரி பண்ணியிருக்காங்க இந்த புது மாடலில், இந்த புது மாடலில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்க 19 கேட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்ன இதிலேருந்து ஆரம்பிப்போம். அதில் இன்புட் ஒன்று எது 2 எது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணாமல் இருந்தது. இந்த சைடு தான் இன்புட் 1ங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கவே லேட் ஆச்சு. ஆனால் இதில் வந்து ப்ராப்பராக இன்புட் 1 எது இன்புட் 2 எதுங்கிறத ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பொறுத்தவரை நல்லதாக இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு RX டெஸ்ட் போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஃபஸ்ட்டு EDFI வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து EDFI பொறுத்தவரை பேசிக்காக எல்லா வீடியோலையும் சொல்லுது தான். EDFIயில் நீங்கள் இன்புட் கொடுத்தாலும் சரி, அவுட்புட் இதிலேருந்து எடுத்தாலும் சரி, அதாவது பேட்ச் கார்டு நீங்கள் சொருகும் போது எப்போனாலுமே பம்போட கீயை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். பேட்ச் கார்டை சொருவிட்டு தான் அதுக்கடுத்து ஆன் வந்து பண்ணணும். இது வந்து நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது வந்து நம்ம சொல்லலை, இது வந்து EDFIயோட பிராண்ட்லேயே கூட அவங்களே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த பேட்ச் கார்டு இன்சர்டேஷன் பண்ணும்போதும் கட்டாயம் பம்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். சொருவிட்டு அதுக்கு பிறகு ஆன் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்னலை கொடுத்து அவுட்புட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு ஒரு பேட்ச் கார்டு பிக் டைல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இந்த EDFIயோட தான் வந்துச்சு. ஸோ அதை வச்சு பவர் வந்து செக் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் வந்து கொடுத்துக்கிடுவோம். இன்புட் வந்து எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா TCCLோட EDFI சிக்னல் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு கீயை வச்சு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இன்புட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து கீயை ஆன் பண்ணிக்கிடுவோம். பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருது. ஓகே, பம்பு வந்து இன்னும் ஆன் ஆகலை. ஓகே, ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 19.84 வரை வருது. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக அனுப்புனது. ஓகே, இப்போவும் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தடுத்த போர்ட்டில் வரிசையாக செக் பண்ணிடுவோம். நான் வந்து இப்போ அடுத்தடுத்த போர்ட்டில் சொருகும்போது கட்டாயம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணல. ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது லேட் ஆகுங்க. என்னால் அப்படியே வச்சதில் சொல்லி காட்டுதேன். 19.90 19.97 19.88 19.81 19.76 19.84 19.93. ஓகே ஓகே சரி, இப்போ 8 போர்ட்லேயும் அவுட்புட்டை வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா பழைய WSE 19 கெட்டு EDFIயோட இப்போ வர EDFIயோட அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. நான் வந்து இந்த EDFI வந்து கிட்டத்தட்ட 11 நாளாக இந்த ரூமில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்த்தேன். டெம்பரேச்சர் கூட இருக்கும், எந்த வேரியேஷனாவது இருக்கான்னு பார்த்தேன். வேரியேஷன் வந்து இல்லை. கட்டாயம் எல்லா போர்ட்லேயுமே ஒரு 19.5 dBmக்கு மேலேயே வருது. உண்மையிலே நல்ல அவுட்புட்டு தான். புதுசுங்கனால கன்ஃபார்மாக நல்லா தான் இருக்குது. போக போக கொஞ்சம் குறைஞ்சா கூட என்னை பொறுத்தவரை இப்போ 19 வருதுனால கொஞ்சம் ஃப்யூச்சரில் குறைஞ்சாலும் ஒரு 19லையாவது நின்றுக்கிடும். ஏன்னா புதுசுலேயே 19 வந்தது அப்படின்னா போகும்போது 18 அவ்வளோ குறைஞ்சிரும். இது 19 வருது, 19.90 வரை வருதுனால ஃப்யூச்சரில் ஒரு டிபி குறைஞ்சா கூட நமக்கு மறுபடி 19 வந்து அதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் கப்ளர் போட்டு கொண்டு போகும்போது 19 dBm வருதுன்னு கனெக்ட் பண்ணி கொண்டு போங்க. 19.90 பண்ணாமல் 19 வருது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. சரி, ஓகே. இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வச்சுருந்த 19 கெட்டில்
ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை வந்து சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வந்து சிசிடிவி கேமரா வச்சு தான் இன்புட் அவுட்புட் கட் ஆகிருக்கா அப்படிங்கிறத மானிட்டரிங் பண்ணுவோம். அப்போ அதில் என்ன பிரச்சனை சந்தித்தோம் அப்படின்னா, இப்போது 2 இன்புட் வந்து நான் கொடுத்துக்கிடுதேன். அதில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, 2 இன்புட் கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எல்லா லைட்லேயும் இப்போ இதில் இருக்க 6 இண்டிகேட்டர்லேயுமே பச்சை கலர் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த வித்தியாசமும் இருக்காது. அதாவது ஒரு இன்புட் கட் ஆனாலும் சரி இதில் வந்து எந்த இதுவும் மாறாது. மூட்டோட 2 இன்புட்டும் கட் ஆனால் மட்டும்தான் அதில் ரெட் கலர் லைட்டே அடிக்கும். அதில் நமக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, நமக்கு இன்னொரு இன்புட் கட் ஆகிருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அப்போது 2 இன்புட்டும் கட் ஆன பிறகு தான் நமக்கு அந்த பிரச்சனையே தெரிஞ்சு 2வது அதை கம்பெனியில் சொல்லி அவங்க 2 இன்புட்டையும் ஒரே நாளில் சரி பண்ணி விட வேண்டியிருக்கு. அதாவது ஒரு இன்புட் கட் ஆகிருக்குங்கிறது நமக்கு ஒவ்வொரு டைமும் பேட்ச் கார்டை உருவி நமக்கு ஸ்பேர் சிக்னல் வருதா அப்படின்னு பார்க்க வேண்டிய இருக்குது. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வரை அந்த பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த இடிவியில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இன்புட் கட் ஆனால் கூட இதில் வந்து ரெட் கலர் லைட்டு ஸ்டேட்டஸில் வந்து அடிக்கி, அலாரமும் அடிக்கி. ஆனால் இதுலேயுமே நான் வந்து இதில் வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்கேன். ஏன்னா வேறு கம்பெனி இடிஃபைல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் க்ரீனாக காட்டிக்கிட்டு இருக்கா, ஒரு இன்புட் கட் ஆனால் ஸ்டேட்டஸில் வந்து ஆரஞ்சு கலர் லைட் அடிக்கும், 2 இன்புட்டும் கட் ஆனால் ரெட் கலர் லைட் வந்து அடிக்கும். அப்போ நம்ம கேமராவில் மானிட்டரிங் பண்ணும்போது ஆரஞ்சு அடிச்சுது அப்படின்னா ஒரு இன்புட் கட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் லைட் அடிச்சதுன்னா 2 இன்புட்டும் கட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து என்னென்னா, ஒரு இன்புட் கட் ஆனாலே ரெட் லைட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது என்னென்னா 2 இன்புட்டும் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஃபுல்லாக பவரில் ரெட் கலர் லைட்டு, மீதி எல்லாமே க்ரீனில் வந்து அடிக்கி, ஒரு இன்புட் கட் ஆனாலே ஸ்டேட்டஸும் அலரும், 2லேயுமே ரெட்டு வந்து அடிக்கி. இப்போ 2ம் கட் ஆகிருந்தால் சேமாக தான் இருக்குது. அந்த இதுக்கு அதாவது 1 கட் ஆகிருக்கு 2 கட் ஆகிருக்குங்கிறதுக்கு வித்தியாசம் வந்து தெரியலை. இது நம்ம கண்ட்ரோல் ரூமில் போய் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இருந்தாலும் கேமரா வச்சு மானிட்டரிங் பண்ணுதோம். நம்ம வெளியே எங்கேயா இருக்கும், கேமரா வச்சு ரூமில் என்ன நடக்குது, சிக்னல் எது கட் ஆகிருக்கு, ஒரு இன்புட் கட் ஆகிருக்கா இல்லை 2 இன்புட்டும் கட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்குள்ளே அந்த லைட்டு வந்து அந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஒரு இன்புட் கட் ஆகிருந்தால் ஆரஞ்சு கலர் லைட்டும், 2 இன்புட்டும் கட் ஆனால் ரெட் கலர் லைட்டும், 2 இன்புட்டும் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா பச்சை கலர் லைட்டும், அந்த கான்செப்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கான்செப்ட்லாம் இல்லை. சில பிராண்ட் இடிஃபைல வந்து அந்த மாதிரி ஆப்ஷனோடே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதில் அப்படி இல்லை. இந்த புது மாடல்லையும் அப்படி இல்லை. என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, ஒரு இன்புட் கட் ஆனாலும் ரெட் அடிக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வந்து அப்படி இல்லாமல் இருந்தது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வேறு என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்எக்ஸில் ஒரு டெஸ்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் போர்ட்டை எதுலேருந்து கொடுத்துருக்காங்கங்கிறது தான் உண்மையிலே ஸ்பெஷலான விஷயம். இந்த டெஸ்ட் போர்ட் வந்து பம்போட அவுட்புட்டில் இருந்தே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கூட இது வந்து டெஸ்ட் பண்ணும்போது என்ன நினச்சோம்னா, இந்த இன்புட் ஆப்டிக்கல் போகிறத அப்படியே லூப் பண்ணி விட்ருப்பாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. நம்ம பம்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இதில் வந்து அவுட்புட் வந்து வரல. அதுக்கடுத்து பம்பை ஆன் பண்ணும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்டிக்கல் பவர் ஏறுமோ அதேமாரி தான் ஆர்எஃப் பவரும் ஏறி வருது. ஸோ பம்போட அவுட்புட்டில் இருந்தால் அந்த டெஸ்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். பம்பில் இருந்து என்ன எம்இஆர் வருது என்ன அதுங்கிறத நம்ம செக் பண்ணதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ லைவாகவே செக் பண்ணி காட்டுதேன். ஸோ டிசிஎல் சிக்னலுங்கிறனால U30 வச்சுக்கிடுவோம். 61 37.5 வருது. இப்போ நான் பம்பை வந்து ஆஃப் பண்ணிடுதேன். ஸோ அவுட்புட் வந்து நின்றுது. இப்போ பம்பை மறுபடி ஆன் பண்ணுதேன். ஆன் பண்ணும்போது எப்படி ஆப்டிக்கல் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூடி வருமோ உங்களுக்கு இல்லை தெரில. இப்போ ஆப்டிக்கல் அவுட் வந்து -90 வருது. இப்போ 1.9 19 dBm 13 dBm அதுக்கு ஏற்றாப்புல இங்கேயும் கூடி ஃபைனலாக வந்து நிற்கி. ஸோ பம்போட அவுட்புட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த டெஸ்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு செக் பண்ணதுக்கு இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே. ஆனால் என்னை பொறுத்தளவில் பம்போட அவுட்புட்டில் கொடுத்துருக்கனால இதை வந்து டெஸ்ட் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிலவங்களாம் என்ன பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதில் வந்து வாரத்துலேருந்து அந்தால பக்கத்தில் இதில் ஒரு டேப் ஆஃப் போட்டு பக்கத்தில் உள்ள ஒரு 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒருவேளை கஸ்டமர் வீட்டில் அடாப்டர் ஃபால்ட் ஆகியோ இல்லை டிவி ரிப்பேர் ஆகி அதோட ஆர்எஃப் கேபிள் வழியாக ரிட்டன் பவரோ வந்ததுன்னா இடிஎஃப்ஐ ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஸ்ட் போர்ட்டை வந்து டெஸ்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் அந்த ஒயரையே கலத்தி வைக்கிறது என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டான விஷயந்தான். அதுமாரி எர்த்திங்கை வந்து கட்டாயம் ப்ராப்பராக போடுங்க. ஏன்னா எல்லா இடிஎஃப்ஐ மேனுவல்லையுமே ப்ராப்பர் எர்த்திங், இந்த டிவைஸுன்னு இல்லை எந்த எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் ப்ராப்பராக எர்த்திங் பண்ணுறது உண்மையிலே அந்த டிவைஸுக்கு நல்ல சேஃப்டியான ஒன்று தான். அதுக்கடுத்து ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இதோட பேக் சைடில் இப்போ வந்து பவர் சப்ளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுற மாதிரி க்ரீன் கலரில் இண்டிகேட்டரோடய
கொடுத்துட்டாங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 2 பவர் சப்ளை, 2ல் ஒன்று வந்து ஏசி மட்டும் சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து இதில் நீங்கள் ஏசி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 12 வோல்ட்டு டிசி வந்து அவுட்புட் வரும். அதை பேட்டரியில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிடணும். கரண்ட் போனால் அந்த பேட்டரியிலேருந்து இந்த EDFI வந்து ஒர்க் ஆகும். அதை பற்றியும் நம்ம தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் வேணால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறத வேணால் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சிம்பிளாக அதோட டீட்டெயிலை கூட இந்த இதிலே கூட போட்டிருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேம் அதே பவர் சப்ளை தான். ஆனால் அந்த பழைய டைப்பு 19க்கு 8ல் வர EDFIயோட பவர் சப்ளை வந்து கட்டாயம் இதுக்கு வந்து சேராது. ஏன்னா அதில் உள்ள போர்டு வந்து இதோட டைப்புக்கு கட்டாயம் மிஸ்மேட்ச் ஆகும். சைஸு சேமாக இருந்தாலும் போர்டு வந்து அதில் வந்து உள்ளே தள்ளி இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் சேராது. இப்போ நான் கூட சில வீடியோவில் சொல்லுவேன், பவர் சப்ளை சேமாக இருக்கனால ஒன்று ஃபால்ட்டானால் அதில் உள்ளதை இன்னொரு EDFIயில் போட்டு நம்ம டெம்பரரியாக ஓட்டக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதில் உள்ள பவர் சப்ளை கட்டாயம் அந்த இதுக்கு சேராது. அதாவது நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன் நெம்லா 19க்கு 8, அதுக்கு வந்து சேராது. ரெண்டோட டைப் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இந்த பவர் சப்ளையோட வர ஃபேன் வந்து உண்மையிலே நல்ல அவுட்புட் த்ரோ வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோ எடுக்கும்போது நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு பவர் சப்ளையோட ஃபேனை வந்து டெம்பரேச்சரை கூட வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த டெம்பரேச்சர் போனால் தான் ஆன் ஆகாத மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஆனில் இருக்கும்போது த்ரோ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதாவது எந்த பவர் சப்ளை ரன்னிங் ஆகுதோ அதோட ஃபேனோட ஏர் ஃப்ளோ நல்ல த்ரோ இருக்குது. மற்ற ரெண்டும் கம்மியான ஸ்பீடில் வந்து ஓடுது. ஆனால் 3மே அட் அ டைமில் ரன்னிங் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணியிருக்கனால 3ம் ஓடாமல் இருக்குது. அதுக்கடுத்து இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா அலாரம். அதாவது பஸ்ஸர் சவுண்டு. இதில் இப்போ வந்து ஒரு இன்புட் கட் ஆகிட்டு அப்படின்னா இண்டிகேட்டர் மட்டும் நம்ம கவனிக்காமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அதில் வந்து பஸ்ஸர் அடிக்க மாதிரி கூட செட் பண்ணதுக்குள்ளே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எதில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. டைரெக்டாக கடைசி செட்டப்புக்கு போய்க்கிடுவோம். சிஸ்டமோட செட் இதில் போனீங்கன்னா இந்த பஸ்ஸர் அலாரம் ஆஃபில் இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஆன் வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு இன்புட்டை கட் பண்ணுறேன். இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இண்டிகேட்டரை கவனிக்கலனாலும் இந்த மாதிரி அலாரம் அடிக்கிறதுனால நம்ம அதை கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இன்னும் அந்த டெம்பரேச்சர் இதை தான் நான் வந்து 39 டிகிரியில் வச்சு இதை வந்து ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த ஃபேன் கண்ட்ரோலில் வந்து 30 டிகிரி செல்சியஸில் கட்டாயம் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் சின்ன ஹீட்டு ஏறும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓட ஆரம்பித்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிடும். அதுக்கடுத்து பேக் லைட் வந்து இந்த டிஸ்பிளேயோட லைட்டு. இதை வந்து நான் 180 செகண்ட்ஸுன்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்மளோட 19க்கு 8 EDFIயில் வந்து இந்த பேக் லைட் வந்து சீக்கிரமே ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. அதாவது ஒழுங்காக அந்த மாதிரி எழுத்துலாம் வந்து தெரியாது, மங்கலாயிட்டு. சர்வீஸ் கொடுத்து அது வந்து சரி பண்ணி தரல. ஸோ அதனால் இந்த EDFIயில் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, எப்போதும் பேக் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கனால அந்த பிரச்சனை வருதோ அப்படிங்கிறக்காண்டி பேக் லைட் வந்து 180 செகண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 180 செகண்ட் ஆகையுமே இந்த பேக் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம எதாவது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் ஆன் ஆகி லைட் அடிக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் கேமரா வச்சு கிட்ட மானிட்டரிங் பண்ணுவீங்க அப்படின்னா பேக் லைட்டை வந்து கட்டாயம் எப்போதும் ஆனில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ இன்புட் வருது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது உங்களோட தேவையை பொறுத்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. அலாரத்தை பொறுத்தவரை உங்களோட தேவையை பொறுத்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கிடுங்க. ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா EDFIலையும் செக் பண்ணுற மாதிரி MER டெஸ்டிங் தான். என்ன பண்ண போகிறோன்னா இன்புட்டில் என்ன ஆப்டிக்கல் பவர் வருது, அதுக்கு எவ்வளோ MER வருது, அதே சேம் ஆப்டிக்கல் பவர் அவுட்புட்டில் வர மாதிரி நம்ம கப்ளர் போட்டு குறைச்சி அதில் என்ன MER வருது அப்படிங்கிறது தான் லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட்டில் எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் ஆப்டிக்கல் பவரை வச்சு அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். -4.81 வந்து வருது. அதை அப்படியே எடுத்து இங்கே கொடுத்துருவோம். 61.8 38.2 MER வந்து வருது. இப்போ அதை அப்படியே கொடுத்தாச்சு.
ஓகே. இப்போ அதை நம்ம ஏற்கனவே உள்ள கப்ளர் போட்டு பிரித்து நம்ம செக் பண்ணதுக்குன்னு இந்த எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம். அதில் கொடுத்துருவோம். இதில் வந்து 0 வருது. நம்ம கரெக்டான ரிசல்ட்டு பார்க்கணுன்னா -4 வர மாதிரி தான் பார்க்கணும். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு 0ல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அடுத்து -4ல் கொடுத்து பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுருந்தது. நான் 0 வர மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம மறுபடியும் வேணால் இப்போ மேனுவலாக -4 வர மாதிரி செட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ 0 கொடுத்துருக்கனால RF லெவல் வந்து 72 வரை வருது. ஆனால் MER வந்து 36.4 தான் வருது. கிட்டத்தட்ட 1.5 MERக்கு மேலே லாஸ் ஆகுது. நம்ம சேம் இதே -4 கொடுத்தோம்னா அந்த MER லாஸ் வந்து இருக்காது. லெவல் கொஞ்சம் குறைஞ்சாலும் MER வந்து நல்லாயிருக்கும். நமக்கு மெயினாக தேவை வந்து MER தான். சரி, இப்போ நம்ம -4 கொடுத்துட்டு அதோட ரிசல்ட்டை பார்ப்போம். ஓகே, இப்போ -4.66 வார மாதிரி மேனுவலாக தான் குறைச்சிருக்கேன். இதை அப்படியே எடுத்து இதில் கொடுத்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ 62.37.9 வந்து வருது. அப்போ வெறும் 0.33 MER மட்டும்தான் லாஸ். அது 38.2 வந்தது. இது 37.9 வந்து வருது. அதோட ஒரு லெவல் கூட வந்திருக்கு. MER வெறும் 0.3 தான் வித்தியாசம். இது வந்து நான் ஏற்கனவே மற்ற இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தேன். MER லாஸ்லாம் எல்லா இடத்துலையுமே 0.2, 0.3, 0.4 இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் பெரிய அளவில் MER வந்து லாஸ் இல்லை. இடிஃபை வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே செக் பண்ணதில் என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, அவுட்புட்டை பொறுத்தளவில் இருந்த 19 கிட்ட விட இப்போ வரது உண்மையிலே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து ஆப்டிக்கல் டபுள் இன்புட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று கட் ஆகும்போது அந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக மாறுது, நல்லாயிருக்கு. ஆனால் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு இன்புட் மட்டும் கட் ஆகிருந்தது அப்படின்னா ஒரு கலர் இண்டிகேட்டரும், ரெண்டுமே கட் ஆகிருந்தால் இன்னொரு கலர் இண்டிகேட்டரும் அடிக்காமல் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுமாதிரி 2 ஆப்டிக்கல் இன்புட்டும் உள்ளே என்ன வருதுங்கிறத டிஸ்பிளேலே இங்கே கலத்தி பார்க்காம டிஸ்பிளேலே காட்டுத மாதிரி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து என்னது ஆப்டிக்கல் இன்புட் உள்ளே போயிட்டுருக்குங்கிறத மட்டும்தான் காட்டுதை தவிர்த்து இன்னொரு ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம இங்கே உருவணும்னா இன்னொன்று சுவிட்ச் ஆகும்போது காட்டுது. இருக்கும்போதே பார்க்குற மாதிரி ஆப்ஷன் வந்து இல்லை. அது என்னை பொறுத்தல இன்னொரு மைனஸ் தான். அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் போட்டு கொடுத்தது உண்மையிலே நல்ல விஷயந்தான். அதுக்கடுத்து நான் வச்சுருந்த 19 கட்லேயுமே சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. அதை சர்வீஸ் கொடுத்து சிலதை சரி பண்ணியிருக்கு, சிலதை சரி பண்ணாமையும் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த புது மாடல் இடைவெளி பற்றின வீடியோ தான் இது. இதில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இப்போது வந்து அப்டேட் பழைய இடைவே கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இதில் நல்லதாக இருக்குது. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.